தேர்தல் பிரச்சாரம் நடந்து முடிஞ்சிருச்சு. பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறைக்கு தியானம் பண்ண வந்திருக்கிறாரு. 3 நாள் தியானம் பண்ண போகிறாராம். அதுக்கு 3000 போலீஸு, நர்சஸ்ஸு, டாக்டர்ஸு, அது மட்டும் இல்லை, விவேகானந்தர் பாறையை சுற்றி உள்ள அந்த மடத்தில் வேலை செய்கிறவங்க 3 நாள் வெளியிலையும் போகக்கூடாதான். அது மட்டும் இல்லை, பிரதமர் மோடி பழங்கள் மட்டும்தான், பழச்சாறுகள் மட்டும்தான் சாப்பிடுவாராம். இதெல்லாம் சொல்லிக்கிட்டு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு பிரதமர் மோடி. இதை எதுக்கு தம்பட்டம் அடிக்கணும்? வர்றதுனா நேராக வந்துட வேண்டியதுதானே. ஏன்னா இது ஒரு தேர்தல் யுக்தி. நான் தியானம் பண்ண போகிறேன், நான் ரொம்ப அமைதியானவன், நான் இந்து மதத்தை சார்ந்தவன் அப்படின்னு மறைமுகமாக மக்களுக்கு சொல்கிறது தான். இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கிறது இந்து மக்கள் தான். அதனால் இந்து மக்களோட ஓட்டை மட்டும் நம்ம எப்படியாவது கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு மோடி இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றாரு. 2014லையும் சரி, 2019லையும் சரி, இதே மாதிரி தான். தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குகையிலையும் ஒரு மலையிலையோ போய் உட்காந்துக்கிட்டு 3 நாள் தியானம் பண்ணுறது, 5 மணி நேரம் தியானம் பண்ணுறதுன்னு இதே மாதிரி தான் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த யுக்தி இந்த எலெக்ஷன்லையும் எடுபடும்னு நினச்சிக்கிட்டு